2004ஆம் ஆண்டு வெளியான செல்லமே என்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமானவர் தான் விஷால். அதன் பிறகு இவர் பல சூப்பர் ஹிட் படங்களையுமே கொடுத்துட்டு வந்தார். தமிழ் சினிமால டாப் நடிகராகவுமே வலம் வந்தார் விஷால். இப்படி சூப்பர் டூப்பர் படங்கள கொடுத்த விஷால் தற்போது ஹிட் படத்த கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டும் வரார். மார்க்கண்டேயன் படம் 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சது. இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது எஸ்.ஜே. சூர்யான்னா அதற்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. முழுக்க முழுக்க அனைவருமே ஏற்றுக்கொள்ளுங்க. எஸ்.ஜே. சூர்யாவோட நடிப்பினால மட்டும் தான் இந்த படம் 100 கோடி வசூலையுமே ஈட்டியது. அது மட்டும் இல்லாம ஆதிக் ரவிச்சந்திரனோட கதையும், ஜி.வி. பிரகாஷோட பின்னணி இசையும், பாடல்களும் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. படத்தை முழுக்க முழுக்க தாங்கியது எஸ்.ஜே. சூர்யா மட்டும் தான். அவருடைய நடிப்பினால மட்டும் தான் இந்த படம் 100 கோடி எட்டியது. அனைவருமே அவர் நடிப்பை பாராட்டி அவரை ரசிச்சுட்டு வந்தாங்க. ஆனா, விஷாலோட நடிப்பு அந்த மார்க்கண்டேயன் படத்தில பெரிய அளவுல பேசப்படவில்ல. அதேபோல தான் சமீபத்தில விஷால், ஹரி கூட்டணியில ரத்னம் திரைப்படம் வெளியானது. இந்த படத்திற்கு ரசிகர்கள் கலவையான விமர்சனமே கொடுத்துட்டு வராங்க. தற்போது வரைக்கும் இந்த படம் வெறும் 7 கோடி ரூபாய் தான் வசூல் செஞ்சும் இருக்கு. போற போக்க பார்த்தா இந்த படம் 10 கோடியாவது வசூல் செய்யுமா? 10 கோடி ரூபாய் வசூல் செய்வது ரொம்பவே கஷ்டம்னு சினிமா வட்டாரத்தில கிசுகிசுக்கப்படுது. கூடிய விரைவிலே இன்னும் சில தினங்கள்ல தியேட்டர்கள்லேருந்து இந்த படத்தை வெளியேறக்கூடும்னு சொல்லப்படுது. குறிப்பா ஹரி படங்கள்னாவே விறுவிறுப்பாகவும், ரசிக்கும்படியாகவும் இருக்கும். ஆனா, ஹரியோட கதையுமே இந்த படத்துக்கு உதவியாகவுமே இல்ல. தேவிஸ்ரீ பிரசாத்தோட இசையுமே ரசிக்கும்படியாக இல்ல. புஷ்பான்ற படத்தில அவ்வளோ பெரிய மெகா ஹிட் பாடல கொடுத்து, இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க வைத்த தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்தில அவருடைய இசையுமே பின்னணி இசையுமே ரசிக்கும்படியாக இல்ல. பாடல்களுமே ரசிகர்களுக்கு பிடித்தபடியாக இல்ல. இப்படி எல்லாமே சொதப்ப விஷாலுக்கு இப்படி ஒரு சோகமும் நடந்திருக்கு. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.